ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு மகத்துவமாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது கிரக நிலைகள். ராஜ யோகாதிபதி சுக்கிரன், ராசிக்கு 5-10 கூடையவன், அதிர்ஷ்ட சனாபதி, கர்ம சனாபதி, குரு சாரம் எடுத்திருக்கிறாரு. ஒரு இயற்கை சுபகிரகம், இயற்கை சுபகிரகத்துடைய சாரம் எடுத்து அவருடைய பார்வையில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேனும் தினைமாவும் கலந்த மாதிரி பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு. சரியா? இப்படியே தம்மையில் போடலாம். பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது. அட்ராக்டாக போட்டால் தான் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது. ஓகே நேர்களே, எந்த பழம் எந்த பாலில் விழுந்தது? சுக்கிரன்ங்கிற பழம் குருவுடைய பாலில் விழுந்துருச்சு. சுக்கிரன் வந்து குரு சாரத்தில் போகிறார், புரட்டாதி நட்சத்திரத்தில். எப்போ இருந்து சார் போகிறாரு? 22 பிப்ரவரி 20ஆம் மார்ச் 1ஆம் வரைக்கும் போகிறாரு. சரியா? அவங்க ராசிக்கு 2ஆம் இடம், அடுத்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. மிகச்சிறப்பாக இருக்குது. 3ஆம் இடத்துக்கு போனாலும் ராசிநாதனை சுபத்துவப்படுத்துவார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை சுபத்துவப்படுப்பார். உச்ச சுக்கரன் ஆவார். ஸோ சுக்கரன் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. சுக்கர வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சரியா? மகாலட்சுமி தாயாரை கும்பிடுங்க. பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இன்னும் அடுத்து வருகிற கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் சரி கட்டுறவர் சுக்கிரன் தான். மற்ற கிரகங்கள் எத்தனை கிரகங்கள், 8 கிரகங்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலுமே சுக்கிரன் ஒருத்தர் மட்டுமே மகர ராசிக்கு தூக்கி நிப்பாட்டுவார். 170% சரி செய்கிறவர் சுக்கிரன் தான். சரியா? ஏன்னா அதிர்ஷ்ட சனாதிபதி, பூர்வ புண்ணிய சனாதிபதி, மந்திர சனாதிபதி. மந்திர சனாதிபதினா என்ன? நீங்கள் சாமி கும்பிட்றது அது அப்படியே பழிக்கணும்னா சுக்கிரன் தான் இருக்கணும். ராசினா என்ன? மனதாலும் உடலாலும் செய்கிறது. ஜென்மம் ராசிங்கிறது ஜென்ம ராசி. ஜென்மம், இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க. இன்னாருக்கு ஒரு குழந்தையா பிறந்துட்டீங்க. ஒரு பேரில் வாழ்கிறோம் நம்ம. ஜனன ஜாதக லக்கணங்கிறது தனிப்பட்ட அமைப்பு. ஆனால் நம்ம பிறந்து குடும்பத்தில் மட்டும் இல்லை, வெளி உலகத்துக்கு வர்றோம். சரியா? வெளி வட்டார தொடர்புலையும் இருக்கிறோம். ஸோ அதுக்கு ராசி தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதை தான் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறோம். அப்பேற்பட்ட ராசிக்கு வேண்டியவர் வந்து சுக்கிரன். அவர் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறது வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. இப்போ ராசியில் இருந்து 2ஆம் இடத்துல குரு சார் எடுக்கிறாரு. அடுத்து சனி பகவான் கூட சேர்றாரு. அடுத்த ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போவார். மேசத்தில் வந்து சமம் பெறுவார். அதுக்கடுத்து 5ஆம் இடத்துல வந்து ஸ்தான பலம் பெறுவார், ஆட்சி பெறுவார். அடுத்து 6ஆம் இடத்துல குரு கூடயே சேருவார். அதுக்குள்ளேயும் குரு பயிற்சி ஏறுவார். சுக்கிரன் அங்கே போகிறதுக்குள்ளேயும் குரு பயிற்சி ஏறுவார். ஜூன் 6ஆம் பயிற்சியாகி ராசியை பார்ப்பார். சூப்பராக இருக்குங்க மகர ராசிக்கு. குரு சுக்கிரன் இந்த 2 இயற்கை சுப கிரகங்கள் அடுத்தடுத்து நல்ல நிலைமை அடைகிறாங்க. அவ்வளோதான். 2 இயற்கை சுப கிரகங்கள். அது எப்படி? தங்கமும் நகையும் சேர்ந்து வந்த மாதிரி தான். குருங்கிறது தங்கம், கட்டி தங்கம். சுக்கிரங்கிறது நகை, ஆபரணம். சரியா? இதுக்கு மேலே என்ன இருக்குது? சுக்கிரனை நிறைய சொல்லிட்டு போகலாம். சொகுசு வாழ்க்கை சொந்தக்காரன், வீடு மனை வண்டி வாகனம், சந்தோஷம், மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து சுக்கிரன் தான். பணங்கிற வார்த்தைக்கு குரு தான், தனகாரகன். சரியா? இவர் ஏகபோக வாழ்க்கை சொந்தக்காரன். 2 பேருமே இப்போ அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அடுத்து குருவும் வந்து அடுத்து சுக்கிரனும் வந்து குரு வீட்டுக்கு தான் போகிறாரு. மீனத்தில் தான் உச்சம் அடைவார். சனி பகவானும் உங்கள் ராசிநாதனும் குருவுக்கு கேந்திரமாக தான் இருக்கிறாரு. குருவுக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல காம்பினேஷன். இது ரேராக தான் நடக்கும். சரியா? இது ரேராக அபூர்வமாக நடக்கும். அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கலாம் சொல்ல முடியாது. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கலாம், 40 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கலாம். ஏன்னா அந்த வருஷமெல்லாம் சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது. ஏன்னா அந்த வருஷத்து பஞ்சாங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நிறைய பேர் போடுவாங்க 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குன்னு. அதெல்லாம் சும்மா யூகத்தின் அடிப்படையில் போடுறது. சரியா? யார்கிட்ட 100 வருஷம் பஞ்சாங்கம் இருக்குது? அப்படியே இருந்தாலும் அன்றைக்குள்ள கட்டத்தை போடணும். போது ஜோடத்தில் என்றைக்குமே நான் அந்த ராசி கட்டம் போட்டு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்றைக்கி தேதி கிரகங்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இன்றைக்கி தேதிக்கு வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், ராகு இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு வந்து வக்ரகதியில் இருக்கிறாரு. சந்திரன் எங்கே சார் இருக்கிறாரு? சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவானை சுகத்தப்படுத்துகிறாரு. சூப்பர், நல்ல அமைப்பு தான். சரியா? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. இதுதான் பஞ்சாங்கம். இதை சொல்லணும். ஒரு ஜோதிடர் போது அந்த வாய்ப்பாடை முதல் சொல்லணும். அதுக்கு பிறகு தான் பலன் சொல்லணும். மகர ராசினியர்கள் அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இது யார் வேணாலும் சொல்லலாம். அது வந்து அவங்க ஜோதிடருடைய இது. சரியா? ப்ளே. ஆனால் அந்த வாய்ப்பாடு இருக்குது பார்த்தீங்களா? ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி தேதி கிரகங்கள் இப்படி கட்டம் போடணும். இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு பின்னாடி இப்படி நடக்குன்னு சொல்கிறவங்க பாருங்கள், கட்டமே போட மாட்டாங்க. ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் மக்கள் பார்ப்பாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சரியான பாதையில் சரியான வழியில் நம்ம போகணும். ஓகே நேயர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போதைக்கு வந்து சுக்கிரன் வந்து குரு சாரத்தில் போகிறது மிகச்சிறப்பாக இருக்குது. நல்லா இருப்பீங்க. சரியா? உங்கள் ராசிக்கு 5-10 கூடையவன், 3-12 கூடையவன் சாரத்தில் போகிறான். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நல்ல முனைப்பாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். குறிப்பாக இளைய சகோதரி விஷயத்தில் நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வெளிமாநிலத்துக்கு வந்து கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலை நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு வந்து ஜவுளி வியாபாரம்,
அதுபோக மற்ற கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். உணவுப் பொருட்கள் வியாபாரத்திலும் நல்லாயிருக்கும். வெளிநாட்டுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு என்ன செய்கிறீங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு வாழ் மகர ராசினியர்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கிற பெண்களுக்கு குறிப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகள் வழியில் சில மருத்துவ செலவுகள் வரத்தான் செய்யும். ஏன்னா 12 கூடியவன் சாரத்தில் 5 கூடியவன் போகிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சில மருத்துவ செலவுகள் அசைவ கோளாறு இருக்கும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி நல்லாயிருக்கும். 3, 12, 5, 10 தொழிலில் வந்து அலைச்சல் இருக்கும். அலைச்சலின் மேலே 6000 இருக்கும். கொஞ்சம் அலையணும், சரியா? கொஞ்சம் அலையணும், விரையும் இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்து நோகாமல் நொங்கு சாப்பிட முடியாது. கொஞ்சம் அலையணும், எஃபெக்ட் போடணும். அலைச்சலும் இருக்கும், அதுக்கேற்ற ஆதாயமும் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 10 கூடியவன், குரு வந்து 12 கூடியவன். 12ஆம் இடங்கிறது அலைச்சல் தான். சரி, நல்லாயிருக்கும். அயன சயன போகம் நல்லாயிருக்கும், சரியா? நல்லா அதில் திருப்தி இருக்கும். அயன சயன போகம் தாம்பத்திய உறவில் திருப்தி இருக்கும், வீரியமும் இருக்கும், சரியா? திருப்தி இருந்தால் மட்டும் பராது, அதில் சக்தியும் வீரியமும் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு சாத்தியப்படும், சரியா? ஒரு 50 வயசு கீழே இருக்கிறவங்க கணவன் மனைவி உறவில் நல்ல ஈடுபாடோட திருப்தியாக இருப்பாங்க. ஏன்னா குரு 3 கூடியவன், வீரிய சானாபதி. அதே நேரம் சயன சானாபதி அவர் தான், அயன சயன போக சானாபதி. 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்லாயிருக்கும், சரியா நேர்களே? 6ஆம் இடத்துல ஒரு வக்கரமாக இருக்குது, நல்லதான். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல வக்கரமாகனா 5ஆம் இடத்தை நோக்கி போகிறாருன்னு அர்த்தம். ஸோ இந்த காலகட்டம் மகர ராசிக்கு நல்லா இருக்குங்க. ஜனன ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்களும் நல்லா இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த அடுத்த வருகின்ற நாட்களில் மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா? சுக்கிரன் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. சுக்கிரன் தான் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா நேர்களே? அடுத்தடுத்து வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். வழிபாடு அதிகப்படுத்துங்க. வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் ஒரு மகாலட்சுமி பூஜை பண்ணிடுங்க, சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த பூஜை பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் மற்ற பூஜை பண்ணுறீங்கன்னா பச்சை கற்பூரத்தை வச்சு ஆராதத்தை எடுத்துருங்க. வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது இரவு 8 to 9 பச்சை கற்பூரத்தை மட்டும், கற்பூரத்துக்கு பதில் பச்சை கற்பூரத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணிடுங்க. பச்சை கற்பூரத்தை பொறுத்து வச்சு தெய்வத்துக்கெல்லாம் காட்டிட்டு வீடு முழுக்க காட்டுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க தசாங்கம் காட்டுங்க, சரியா? தசாங்கம் காட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இது மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. வீட்டில் இருக்க கெட்ட சக்தியெல்லாம் போயிடும், நல்ல சக்தி வீட்டில் இருக்கும். அதுபோக குரு சாரத்தில் போகிறதுனால சித்தர் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. மகர ராசியில் சித்தர் வழிபாடு சொல்லியிருக்கிறேன், அதை அதிகப்படுத்திக்கோங்க. தினமும் சித்த யோகம் வரும். சித்த யோகம் வருகிற நாட்களில் சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு வெள்ளை துணியை விரிச்சுக்கிட்டு அந்த டயத்தில் உட்காந்து கும்பிடணும். அது வேலைக்கிழமை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா வேலைக்கிழமை வந்து குருக்கு உண்டான நாள். வர்ற வேலைக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா வேலைக்கிழமை முடிஞ்சிருச்சு. அடுத்த வேலைன்னு எப்படி சார் வருது அப்படி பார்த்தோம்னா, அடுத்த வேலைன்னு சித்த யோகம் வருதா அப்படி பார்த்தோன்னா வருகிறது. கரெக்டாக வேலைக்கிழமை சித்த யோகம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பார்க்குறேன். வேலைக்கிழமை வரல, வேலைக்கிழமை மரண யோகம் தான் வருது. ஸோ விட்டுருங்க, சரியா? சித்த யோகம் வர நாட்களில் தான் பண்ணணும். அது வேலைக்கிழமை சித்த யோகம் வர நாட்களில் தான் பண்ணணும். அது நான் அடுத்த வரைக்கும் வீடியோவில் போடுறேன். ஏன்னா சித்தர் வழிபாடை வந்து வேலைக்கிழமை சித்த யோகம் வர நாட்களில் பண்ணினீங்கன்னா அது 18 வருஷத்துக்கு அந்த பலன் நிற்கும். ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா 18 வருஷத்துக்கு அந்த பலன் நிற்கும், சரியா? நான் அடுத்த வருகின்ற வீடியோவில் அதை நான் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ போட்டது வந்து சுக்கரனுக்காக தான் போட்டேன். இருப்பினும் ஒரு குருசாரத்தில் போகிறது மிகச்சிறப்பு தான். நீங்கள் காலண்டரில் பார்த்துக்கலாம். ஜோதிட ஆர்வலர்கள், ராசி பலன் மேலே அக்கறையாக இருக்கிறவங்க, நீங்கள் வந்து காலண்டரில் பார்த்துட்டிங்கன்னா வேலைக்கிழமை சித்தியோகம் வர அன்றைக்கி சித்தர் வழிபாடு பண்ணிடுங்க. அந்த டைம் அந்த குரு உரை எடுத்துக்கோங்க. காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 சித்த யோகம் இருக்கணும். வேலைக்கிழமை வீட்டுக்கு முன்னாடி வீட்டிலே பூஜை அறையிலே செய்யலாம், சரியா? சித்தர் படத்தை எடுத்து வச்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். என்னடா அது உத்திராடம். உத்திராடத்துக்கு வந்து கொங்கணா சித்தர், திருவோணத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தி சாமிகள், அவிட்டத்துக்கு வந்து திருமூலர். இந்த படத்தை அடியே நிறைய பேர் கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் மகர ராசியில் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க, சரியா? வாட்ஸ்அப்பில் இதே நம்பர் கேளுங்க, 8807457629. இந்த நம்பர் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன், சரியா? நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. வேலைக்கிழமை சித்த யோகம் வர நாட்களில் இரவு 8 to 9 ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிடுங்க. அந்த சித்தருடைய நாமத்தை சொல்லுங்கள். அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அனைத்தும் சித்திக்கும், சரியா? அது இப்போ உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி குருசாரத்தில் போகிறது நேரம் நல்லாயிருக்கும். குரு பார்வையில் சுக்கிரன் வந்து குருசாரத்திலே போகிறது மிகச்சிறப்பாக இருக்கும். இதை மட்டும் செய்யுங்க. இதெல்லாம் சூட்சும வழிபாடு. சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டால் ஒளி தருக்கிற மின்சாரம் சொன்ன மாதிரி சூட்சும வழிபாடு பண்ணிட்டோம்னா வாழ்க்கை வந்து பிரைட் ஆயிரும். ஒளி வந்து நல்லாயிருக்கும். ஜோதிடம் என்றாலே ஒளி தான், ஒளி தத்துவம் தான். ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். எல்லாமே லைட்டு தான். ரெஃப்ளெக்ஷன் அண்ட் அட்ராக்ஷன். ரெஃப்ளெக்ஷன் என்ன? கிரகங்களுடைய ஒளித்தன்மை. ஒளித்தன்மை வந்து ராசிக்கு படணும், ராசிக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் மேல் படணும். அது அட்ராக்ஷன். அட்ராக்ஷனாக சேர்க்கை, கிரக ஈர்ப்பு.
சரியா? ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட சேருது, ஒரு கிரகத்தோட சாரத்தில் போகிறது, இதுதான் பலன்கள். இது நல்ல விதமாக இருக்கும்போது பலன்கள் நல்லா இருக்கும் நமக்கு. சரியா? பலன்கள் நல்லா இருக்கும். அந்த கிரகம் வந்து நல்வழிப்பட்டு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ இருப்பினும் குரு வந்து ராகு பிடியில் கொஞ்சம் இருக்கிறாரு, ராகு கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு. இருப்பினும் ராகு வந்து அங்கே புதன்லாம் இருக்கிறதுனால நியூட்ரல் ஆகிட்டார். ராகு பகவான் ஓரளவு நியூட்ரல் ஆகிட்டார். குரு பார்வையில் இருக்கிறதுனால ராகு வந்து அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். அதனால் மகர ராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துல ஓரளவு குடும்பம் நல்லாயிருக்கும், பண பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க, படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும், ஓரளவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இது ஒரு அரிய நிகழ்வு நடந்திருக்கு. அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு அரிய நிகழ்வு, பழம் நழுவி பாலில் விழுந்திருக்கு. அரிய நிகழ்வு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். சுக்கிர வழிபாடு, அடுத்து வந்து சித்தர் வழிபாடு. எப்படி சார் பலன்கள் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, இந்த அமைப்பு வந்து செல்வ செழிப்பை கொடுக்கும், ஆளுமை கொடுக்கும், கலை ஆர்வம் இருக்கும், திரைப்படம், இசை, நாடகம், ஆடல் பாடல் இருக்கும், நல்லாயிருக்கும், படிக்கிற மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியா? அது பொருளாதாரம் நல்லாயிருக்கும், பண ஒரு மிக சிறப்பாக இருக்கும், வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும். சரியா? ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக தூர தேசத்தில் வந்து அந்த வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. சரியா? நல்லாயிருக்கும். குரு சாரத்தில் சுக்கிரன் போகிறது நல்லாயிருக்கும். படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்லா இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்ட படிப்பு நல்லாயிருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஆர்ட்ஸ் நல்லாயிருக்கும். சரியா? சுக்கிரனாலே ஆர்ட்ஸ் தான். கலைனா என்ன? தமிழ், இங்கிலீஷு, என்னது எக்கனாமிக்ஸு, இப்படி நிறைய சொல்கிறாங்கள. ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் காலேஜ் சொல்கிறாங்கல்ல. சயின்ஸுனால் செவ்வாய் வந்துடுவார், மேக்ஸுனால் புதன் வந்துடுவார். ஸோ ஆர்ட்ஸு காலேஜில் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த சப்ஜெக்ட் படித்து வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். கலை அம்சம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஓவியம் வரைதல், பரதநாட்டியம், இப்படி நிறையா சொல்கிறோம். கலை இருக்குது. என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு அம்சம் உள்ள காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். மால் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களும் மிக நல்லாயிருக்கும். சரியா? ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். நகை கடை வச்சுருக்கிறவங்க, தங்க ஆபரணம் சம்மந்தப்பட்ட கடையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். புத்திர பாய்க்கம் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் வச்சுல கொஞ்சம் செலவு இருந்தாலுமே பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக நல்லா பார்க்கப்படுகிறது. குரு தனகாரன் சாரத்தில் ராசிக்கு 5 கூடன் போகிறதுனால இந்நேரம் மகர ராசியில் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கும். பெண்களுக்கு வந்து சாத்தியக்கூறு இருக்கும். அது ராசிக்கு சாத்தியக்கூறு இருக்கும். அது வந்து நல்லபடியாக மாறணும்னா ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். சரியா? ராசிக்கு வந்து அந்த நேரங்காலம் கூடி வருதுனால பெண்களுக்கு வந்து தாய்மை அடைகிறதுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்குது. ஒரு நல்ல எண்ணமாக இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். தங்களுக்குள்ள கோணமாகவும் கேந்திரமாகவும் இருந்தால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எக்காரம் மட்டும் ஜனன ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சமசத்துவமாக இருக்கக்கூடாது. 4, 10 இருக்கலாம். குருவுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரம் இருக்கலாம், இல்லைனா குருவுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரம் இருக்கலாம், இல்லைனா குருவுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரம் இருக்கலாம், குருவுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரம் இருக்கலாம், குரு கூட சேர்ந்தும் இருக்கலாம். ஆனால் குருவும் சுக்கிரனும் எதிரெதிராக பார்க்கக்கூடாது. குருவும் சுக்கிரனும் எதிரெதிராக பார்க்கக்கூடாதுன்னா 2 பேருமே வெவ்வேறு எண்ணங்கள் கொண்டவர்கள். குருவுக்கு சுக்கிரே ஆகாது. இவர் தேவகுரு, அவர் அசுரகுரு. நேருக்கு நேர் பார்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் முட்டல் மோதல் இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி ஒரு விஷயத்தில் கொஞ்சம் முட்டல் மோதல் இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் குருவுடைய விசேஷ பார்வைக்கு சுக்கிரன் வரணும். அதுபோக குருவுக்கு வந்து அவர் கோணத்தில் வந்தார்னா சூப்பர். சரியா? குருவுக்கு கோணத்தில் வந்துட்டார்னா குருவுடைய விசேஷ பார்வையில் படுவார். 5ஆம் பார்வையிலும் 9ஆம் பார்வையிலும் படுவார். ஓகே நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், பாருங்கள். வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னா, இந்த குரு சாரத்தில் சுக்கிரன் போகிறது வந்து நல்லா தான் இருக்கும். சரியா? ஆடம்பரத்தின் மேலே ஆசை இருக்கும். அனைத்துக்கும் ஆசைப்பட ராஜகுமாரன் சொன்ன மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணி எல்லா பொருளையும் வாங்குவீங்க. பிரம்மாண்டம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக பண்ணுவீங்க. நிச்சயம் சாதனை இருக்கும். நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு சக்ஸஸும் இருக்கும், சாதனையும் இருக்கும். யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. தான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைப்பீங்க. மற்றவங்க பேச்சை கேட்டுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து பாவிகள் தொடர்பு கொஞ்சம் இருக்குது. ராகு தொடர்பு இருக்கிறதுனால சில பேர் கொஞ்சம் ஸ்கிப் ஆவாங்க. சரியா? கையில் பணம் அதிகமாக இருக்குன்ட்டு தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பணத்தை கொடுக்குறவர் குரு, செலவு பண்ண வைக்கிறவர் சுக்கிரன். அதனால் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கிறவங்க சில தேவையில்லாத செலவு பண்ணுவாங்க. கவனமாக பண்ணுங்க. சரியா நேர்களே? செவ்வாயும் ராசியிலேருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ ராசி வந்து பிளாங்காக இருக்குது. ராசியில் எந்த தொடர்பும் இல்லை. இப்போ ராசி வந்து மகர ராசிக்கு வந்து பாவ தொடர்பு எதுவுமே இல்லை. செவ்வாயும் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் 2ஆம் இடங்கிறது என்ன? பழக்க வழக்கம். ஸோ பழக்க வழக்கத்தில் நிறைய மாறுபாடு வரும். இந்நேரம் பழக்க வழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், 8 கூடியவனும் இருக்கிறாரு, செவ்வாயும் போயிட்டார், சுக்கிரன் புதன் எல்லாமே இருக்கிறாங்க. ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்புறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. விட்டு போனதெல்லாம் இப்போ வரும். இதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா கும்பராசியில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் கோச்சாரத்தில் வரும்போது விட்டு போனதெல்லாம் வரும். ஏன்னா அது லாபஸ்தானம் அல்லவா? காலப்புரட்சி சக்கரத்துக்கு லாபஸ்தானம். அங்கே வந்து 1க்கு மேற்பட்ட கிரகங்கள்லாம் வரும்போது நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இப்போ பெறுவீர்கள். சரி, இழந்ததெல்லாம் பெறுவதற்கு இப்போ காலகட்டம் இருக்குது. அதுக்கு வேணால் நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் அந்த தகவலை சொல்கிறேன். ஒரே நேரம் எல்லா தகவலையும் சொன்னோம்னா
உங்களுக்கு வந்து இதை கேட்கவா அதை கேட்கவான்னு ஆயிரும். இப்போ வந்து சுக்கிரன் ப்ளஸ் குரு இந்த காம்பினேஷனில் தான் போடுறேன். நல்லாயிருக்கும். ஆள் வசீகரமாக இருப்பீங்க. எதிர்பாலினத்தவரை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது உங்களுடைய நடைமுறை பாவனை வந்து மற்றவங்க மேலே ஈர்க்கும். சரியா? மற்றவங்களால் நீங்கள் வந்து ஈர்க்கப்படுவீர்கள். அது நல்ல விதமாக எடுத்துக்கோங்க. அதுபோக வந்து வடிவமைப்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். டிசைன் பண்ணுறவங்க, ஆர்கிடெக்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அலங்காரப்படுத்திக்கிறவங்க. நல்லா டிசைன் பண்ணுறது, நல்ல ட்ரெஸ் ஷர்ட் போடுறது, தலையை வந்து ட்ரிம்மிங் பண்ணுறது, தலைக்கு டை அடிக்கிறது, கலரிங் பண்ணுறது, காது மூக்கில் தோடு போட்டுக்கிறது, முக அலங்காரம், சிகை அலங்காரம் நல்லாயிருக்கும். சரியா? ஒப்பனை நல்லாயிருக்கும். நல்லா மேக்கப் போட்டுக்கிறவங்க. சரியா? அது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வயதுக்கு ஏற்ற மாதிரி முகப்பொழிவு இருக்கும். ஒப்பனை நல்லாயிருக்கும். சில பேர் ஜிம்முக்கு போவாங்க. சரியா? ஏன்னா சுக்கிரன் கூட அவர் சேர்றார், செவ்வாயும் போகிறார், சூரியன் அங்கே இருக்கிறதுனால ஜிம்முக்கு போவாங்க. உடல் பயிற்சி நல்லாயிருக்கும். உடலை கட்டிலங்காலையாக வச்சுக்கிறவங்க. அப்படி ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா உங்களை 4 பேர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். பெண்கள்லாம் சில பெண்களை பார்த்தீங்கன்னா சேலை கட்டி போவாங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சிலைக்கு வந்து சேலை கட்டின மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரியா? அவங்களுடைய உடல் பாகு அப்படி இருக்கும். உடல் வாகு அப்படி இருக்கும். நடவுடைய பாவனை நல்லாயிருக்கும். போகிறவங்களாம் திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அந்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் அது நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கணும். சரியா? எல்கைக்குள்ளே இருக்கணும். அவ்வளோதான். அதாவது என்ன சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. எதாக இருந்தாலுமே அது வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிறரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்மளுடைய உடனடி பாவனைகள் இருக்கக்கூடாது. அது வந்து இந்த கலியுகத்துக்கு ஆகாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே? நான் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாகவே சொல்லிடுவேன். உள்ளதை சொல்லிடுவேன். சரியா? ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அழகு வந்து சில நேரம் ஆபத்தாயிரும். ஆணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு தான் அழகு ஆபத்தாகும். அதனால் பெண்கள் வந்து கொஞ்சம் இதாக இருங்க. சரியா? அட்ராக்டாக இருங்க. அது அந்த அட்ராக்ஷன் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. சுத்தமாக இருப்பீங்க. சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும் என்கிற கொள்கையில் இருப்பீங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிருவீங்க. உங்கள் உடைமைகளை சுத்தமாக வச்சுக்கிருவீங்க. எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்ல செல்வம் சேரும். கையில் காசு பணம் நல்லா சேரும். தூரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அங்கே போய் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. சரியா? தானும் அழகாக இருப்பீங்க. மற்றவங்களையும் அழகுபடுத்தி பார்ப்பீங்க. மிகச்சிறப்பாக இருக்கிறது. சரியா? வண்டி வாகன சேர்க்கையும் இருக்கும். அந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அந்த டிரைவிங் அமைப்பில் இருக்கிறவங்க, கார் பைக் சம்மந்தப்பட்டவங்க, அதில் தன்னை ஈடுபாடு கொண்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? மிகச்சிறப்பான காலகட்டமாக மகர ராசிக்கு இது பார்க்கப்படுகிறது. ஒரு அபூர்வ நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பழம் நழுவி பாலில் விழுந்தது. அப்படி தம்மையில் போடுறேன் பாருங்கள். வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சரியா? வழிபாடு சுக்கிரன் தான் மகர ராசிக்கு சூப்பர் ஸ்டார். ஸோ உங்கள் சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ குரு சாரத்தில் போகிறாரு. சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து உங்கள் ராசிநாதன் கூட சேர்றாரு. 28/2/2026 பிப்ரவரி 28ஆம் சனி பகவான் கூட போய் சேர்ந்துருவார். சேர்ந்து அங்கே 24/3 வரைக்கும் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் கூட சேர்ந்து உச்சமாவார். சுக்கிரன் உச்சமாகி சனி பகவான் சுபத்தப்படுறதுனால இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்லாயிருக்கும். நான் அதுக்கு தனியாக அடுத்த வீடியோ போடுறேன். சனி ப்ளஸ் சுக்கிரன் நினைவு குரு வீட்டில் நல்லாயிருக்கும். அஷ்டலட்சுமி யோகம் அப்படியே நிற்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல அஷ்டலட்சுமி யோகம் அப்படியே நிற்கும். நல்லாயிருக்கும். சரியா? இது ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பட்டு ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் கெட்டுப்போகாமல் இருக்கணும். குரு சுக்கிரன் தங்களுக்குள்ளே 6, 8, 12 மறையாமல் கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. அதாவது மகர ராசிக்கு வந்து கோச்சாரத்தில், அதாவது இப்போ இந்த டிரான்சிஸ்டில் இப்போ நடக்குதுல, தினமும் மாறிட்டு இருக்கல, இந்த கோச்சாரத்தில் வந்து இருக்கிற கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை ராசி கட்டத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். உங்களை யாரையும் பீட் பண்ண முடியாது. அது கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துரும். சரியா? ஓகே நேயர்களே, இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே அதிர்ஷ்ட நாள் சொல்லியிருக்கிறேன். அதையும் ஒரு தடவை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன். ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லியிருக்கிறேன். சரியா? சில நாட்கள் வந்து அதிர்ஷ்ட நாட்கள்னு சொல்லியிருக்கிறேன். அந்த நாட்கள் என்னென்னு ஒரு தடவை சொல்கிறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த நாட்கள்லாம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? நான் எடுத்து தான் போடணும் நான். ஆமாம், அதில் ஒரு சில நாட்கள் இருக்குது. உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 25ஆம். சரியா? பிப்ரவரி 25ஆம் யோகா நாளாக பார்க்கப்படுகிறது உத்திராட நட்சத்திரத்துக்கு. திருவோண நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 26. சரியா? அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 26 மதியத்துக்கு மேலே. ஸோ 27ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 25, திருவோண நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 26, அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 27. இந்த நாட்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு பணபலம் வருகிற நாட்களாக, உங்களுக்கு அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதுக்காக ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நான். சரியா? உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர், லக்கி நம்பர்
5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இந்த பிப்ரவரி மாதம் வச்சுக்கலாம். சரி, அந்த பிப்ரவரி மாதம் முழுக்க இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 7-8 நாளைக்கு வந்து அதிர்ஷ்ட நம்பர் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு 5-7, திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து 7-5, அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து 4-7. சரியா, 2 நம்பர் கொடுத்துருக்குறேன். உத்திராடத்துக்கு வந்து அதிர்ஷ்ட லக்கி நம்பர் 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர், திருவோண நட்சத்திரத்துக்கு 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பர், அவிட்ட நட்சத்திரத்துக்கு 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். நல்லபடியாக இருக்கட்டும். வழிபாடு பண்ணுங்கள். சுக்கிர வழிபாடையும் குரு வழிபாடையும் பண்ணுங்கள். சுக்கிர வழிபாடுக்கு மகாலட்சுமி, குரு வழிபாடுக்கு சித்தர் வழிபாடு. இதை கொஞ்சம் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும். சரியா, அனைத்து வசப்படும். நல்லபடியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் உள்ள இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வள நலன்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் வாழ்நாளில் எந்த கோயிலுக்கு போகணும்னு அதை நிறைய நேரம் பார்க்குறாங்க. அதில் இருந்து சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. சரியா, வாழ்நாளில் பிறந்துட்டிங்கன்னா ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போகணும். அந்த வீடியோ லிங்கை வேணால் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன், அதை பாருங்கள். அது பொதுவான வீடியோ தான். மகர ராசியில் பிறந்துட்டிங்கன்னா ராசிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, 3 நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் இருக்குது. அதை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள் நேர்களே. நன்றி.